தென் மாநிலங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. மாநாட்டில் பங்கேற்க வந்துள்ள அமித்ஷாவை முதலமைச்சர் விஜய் வரவேற்று பேசினார். 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு சென்னை அடுத்த கோவளத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இன்று நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், கேரள முதலமைச்சர் சதீஷன், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, தெலங்கானா துணை முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்கின்றனர். மேலும் 6 மாநில தலைமைச் செயலாளர்கள், உள்துறை செயலாளர்கள் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். தென் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், நீர்வள பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றத்தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. மாநாட்டின் துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜய் அறிவிக்கப்பட்டுள்ளார். தற்போது காவிரி நீர் விவகாரத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா இடையே முரண்பாடுகள் நிலவும் சூழலில் இந்த கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனிடையே இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக நேற்று இரவு சென்னை விமான நிலையம் வந்த அமித்ஷாவுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் வரவேற்பு அளித்தார். பாஜக சார்பில் நைனா நாகேந்திரன், உதகை எம்எல்ஏ போஜராஜன் மற்றும் அதிமுக சார்பில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, OS மணியன், தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் அமித்ஷாவை வரவேற்றனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து கோவளத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்ற அமித்ஷாவை முதலமைச்சர் விஜய் நேரில் வரவேற்றார். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அமித்ஷாவை சந்தித்து விஜய் பேசிய நிலையில் இருவரும் இரவு விருந்தில் பங்கேற்றனர். இதையடுத்து கோவளத்தில் இருந்து புறப்பட்டு நீலாங்கரை இல்லத்திற்கு சென்ற விஜய் மீண்டும் இன்று காலை தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். அமித்ஷா கோவளம் ஹோட்டலில் 2 நாட்கள் தங்கி இருப்பதால் அப்பகுதி முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் பறப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.